திருச்சிற்றம்பலம். சித்தாந்தத்தில் விளங்கி கிடக்கும் உண்மை என்னையோ எனின், தீவிரதர பக்குவமுடையாரின் பொருட்டு சிவாகமத்தில் பிரதிபாதிக்கப்படும் சிவபெருமானுடைய சிறப்பு இலக்கணங்களை நியாய பிரமாணம் கொண்டு கரதல ஆமலகமாக விளக்கி வஜ்ரலேபமாக முடிவு கட்டப்பட்டிருக்கின்றது. இதனால் வேதாந்த ஞானம் சித்தாந்த ஞானத்திற்கு ஹேத்துவாம். அதாவது வேதாந்த ஞானத்தால் சோகம் பாவனை அடைந்த ஆன்மா மனம் முதலிய அந்தக்கரணங்களும் சப்தம் முதலிய தன்மாத்திரைகளும் ஏனை தத்துவங்களும் இருவித மாயைகளும் தன்னை அடராத வகை திருவருள் மயமாயிருந்து முதல்வருடன் இரண்டரக் கலந்து இருத்தலேயாம். இதனால் சிவோகம் பாவனை அளவும் வேதாந்தம் எனப்படும். சிவமாய் நின்ற இடம் சித்தாந்தமாம். அதாவது முதல்வன் அறிவும் ஆன்ம அறிவும் கலந்த சிவோகம் பாவனை தானான வேதாந்தமாம். ஆன்ம அறிவின்றி முதல்வன் அறிவு மாத்திரையாய் நிற்பது தான் என்னும் சித்தாந்தமாம். இதுகாரும் கூறியவற்றால் வேதாந்தம் பிரமாணம் சித்தாந்தம் பிரமாணம் அன்று என பிணங்குவாரும், சித்தாந்தம் பிரமாணம் வேதாந்தம் பிரமாணம் அன்று என்று பிணங்குவாரும் ஆகி வாழ்பவர் கூற்று அனைத்தும் அழகன்று என தீர்மானித்து வேதாந்தமும் வேதாந்த தரமாகிய சித்தாந்தமும் பரிபாகிகள் வேதத்தால் இரண்டாகி வேதாந்தம் சிவோகம் பாவனையோடு இருக்கும் ஜீவன் முக்தர் நிலையினையும் சித்தாந்தம் முதல்வனுடன் இரண்டர கலந்து அனுபவிக்கும் சுத்தாத்வைத அனுபவாதீத ஆனந்த நிலையினையும் விளக்கும் என கொள்க. 1912ஆம் ஆண்டு ஜனவரி மாத சித்தாந்தம் இதழில் சைவத்திரு மணவழகு பூவை கல்யாண சுந்தர முதலியார் அவர்கள் அருளியது. திருச்சிற்றம்பலம்.